இன்னைக்கு நடக்க போற மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கு தான். இந்த மேட்ச் வந்து சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து குவாலிஃபைடான மேட்ச். குவாலிஃபைடு ஒரு டீம் மட்டும்தான் ஆகும், இன்னொரு டீம் எலிமினேட்டட் ஆகிடும். ஆனால் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்குது. இந்த மேட்ச் நடக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருக்குது. என்னன்னா இன்னைக்கு வந்து மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 90% ஈவினிங் வந்து மழைக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணாலும் சரி, இல்லைன்னா மேட்ச் நடக்கணும்னாலும் சரி குவாலிஃபைட் ஆயிடும். ஆனா ஆர்சிபி வின் பண்ணணும்னா அந்த மேட்ச் நடந்தால் மட்டும்தான் குவாலிஃபைட் ஆக முடியும். இந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி வின் பண்ணணும்னா, அதுவும் குவாலிஃபைடுக்கு போகணும்னா அவங்க வந்து 18.1 ஓவர் அப்படி சம்திங்லாம் இல்லை, 18.1 ஓவரில் வந்து சிஎஸ்கேவை வின் பண்ணணும். அதே பேட்டிங் ஆடுறாங்கன்னா வச்சுக்கங்களேன், பேட்டிங்கில் 18 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை வின் பண்ணணும். இப்படி வின் பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போகும். இதில் இந்தியன் டீமில் இருந்தவரும் சரி இருக்கிறவரும் சரி விளையாடுற விளையாடுற கடைசி மேட்ச் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு விராட் கோலி சொல்கிறாரு. இதில் ஆர்சிபி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நடக்கிற மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட அவங்க வந்து தோத்ததில்லை. அதனால இந்த மேட்ச் தோப்பாங்க அப்படின்ட்டு ஆர்சிபி ஃபேன் வின் பண்ண அதை யோசிக்கிறாங்க. மேட்ச் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம